பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எபிரேயர் 6:10. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:10. நம்மை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. நம்மை உண்டாக்கிய நம் தேவன் நம்முடைய காரியங்களில் ஒன்றையும் மறந்து விடுவதில்லை. நம்முடைய ஒவ்வொரு செயல்கள் மேலும் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடி தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் அவர்களுக்கு எதிராக வந்து அவர்கள் இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து அவர்கள் எல்லோரையும் மீண்டும் சவுல் மூலமாக இஸ்ரவேலர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். எலியாவுக்கு உதவி செய்த விதவையை அவர் மறக்கவில்லை. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற உத்தமமான யோபுவின் நண்பர்கள் அவனை மறந்தாலும் தேவன் யோபுவை மறக்கவில்லை. யோசேப்பின் சகோதரர்கள் மறந்தாலும் தேவன் யோசேப்பை மறக்கவில்லை. தனக்கோ தன்னுடைய ஊழியத்திற்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கோ யார் உதவி செய்திருந்தாலும் அவர்களை தேவன் மறக்கப் போவதில்லை, மறந்து விடுவதும் இல்லை. மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்திருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு நாம் செய்வதை மறப்பாரோ? எனவே உங்களுக்கு எதிரில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நேசிக்கிறவர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் பிறருக்கு செய்யும் நன்மையும் தீமையும் இரண்டையும் தேவன் பார்ப்பார், அதை மறக்கவே மாட்டார். எனவே நீங்கள் உதவி செய்ய திராணி இருக்கும்போது உதவி செய்யுங்கள். அதற்கு தக்க பதிலை தேவன் நிச்சயம் நமக்கு தந்து நம்மை சுற்றியிருக்கும் எல்லா கண்களும் ஆச்சரியப்படும்படி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, யாருக்கு எதை செய்தாலும் அதை அறிந்து ஆராய்ந்து நன்மை தீமை அறிந்து எங்களுக்கு அதற்கேற்ற பிரதிபலனை கொடுக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் கிரியைகளின் படியும் எங்கள் கைகளின் பிரயாசங்களின் படியும் நீர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.